பாபாவின் ஞானம் தனிப்பட்டது. ஓம் சாந்தி. பாபா இப்பொழுது ஆத்மாவின் ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றார். அவர் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த தூரான் தேசத்தில் இருக்கும் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து பிறகு நம்மை சிவாலயத்திற்கு கூட்டி செல்கின்றார். மேலும் சொர்க்கமும் கூட சிவாலயம் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அது ஒரே தர்மம் ஸ்தாபனையாகிய இடமாக இருக்கின்றது. அதாவது ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம். அது சிவன் ஸ்தாபித்திருக்கும் காரணத்தினால் அது சிவாலயம் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் அங்கே ஒரே ராஜ்யம் மற்றும் ஒரே தர்மம் தான் இருக்கும். இப்பொழுது தந்தையோ தூரான் தேசத்திற்கு வந்திருக்கின்றார். அதாவது இது வேறொருவரின் தேசமாக இருக்கின்றது மற்றும் ராஜ்யமாக இருக்கின்றது. இது ராவண ராஜ்யமாக இருக்கின்றது மற்றும் தூரான் தேசமாக இருக்கின்றது. ஆதலால் தந்தை நமக்கு இங்கேதான் வந்து கற்பிக்கின்றார். இந்த ஞானம் ஆதலால் மிகவும் தனிப்பட்டதாக இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே இருப்பவர்களோ அனைவர்களின் எந்த ஒருவரின் ஞானமும் இங்கே இல்லை. இங்கோ தூர தேசத்தில் இருக்கும் தந்தை நமக்கு ஞானத்தை சொல்கின்றார். இங்கே இருப்பவர்களின் ஞானமோ இது கிடையாது. இது தூர தேசத்தில் வசிக்கும் தந்தை கொடுக்கும் ஞானம். இது சத்யுகத்திற்கான ஞானமாக இருக்கின்றது. சத்யுகத்தில் நாம் இந்த ஞானத்தின் சொரூபமாக ஆகிவிடுகின்றோம். ஆதலால் நாம் இப்பொழுது இந்த ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஞானமோ சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றிய ஞானம். இதன் மூலம் நொடியில் ஜீவன் முக்தியை அடைகின்றோம். பிறகு நம்மை பற்றிய, அதாவது ஆத்மாவை பற்றிய ஞானமாக இருக்கின்றது. ஆத்மாவின் பயணத்தை பற்றிய ஞானமாக இருக்கின்றது. ஆத்மா இப்பொழுது பிராமண உடலில் இருக்கின்றது. பிறகு தேவதையின் உடலில் இருக்கும். இப்பொழுது பிராமண உடலில் இருக்கின்றது. முதலில் சூத்ர உடலில் இருந்தது. ஆகையால் முதலில் நாம் சூத்ரர்களாக இருந்தோம். இப்பொழுது பிராமணர்களாக இருக்கின்றோம். வருங்காலத்தில் நாம் தேவி தேவதைகளாக ஆகவிருக்கின்றோம். பிறகு சத்திரியர்களாக மாறுவோம். பிறகு வைசியர்களாக ஆகின்றோம். பிறகு மறுபடியும் சூத்திரர்களாக ஆகி தந்தை வந்த பிறகு நாம் பிராமணர்களாக ஆகிவிடுகின்றோம். ஆகையால் தான் இப்பொழுது தந்தை இந்த பிரம்மாவின் உடலில் வந்து இந்த ஞானத்தை நமக்கு சொல்கின்றார். இது தூரான் தேசத்துக்கான ஞானமாக இருக்கின்றது. ஆனால் இதையோ சத்யுகத்தில் தான் நாம் சொரூபமாக ஆகிவிடுகின்றோம். ஆகையால் நாம் இப்பொழுது இந்த ஆத்மாவின் பயணத்தின் பாகங்களை புரிந்து கொண்டிருக்கின்றோம் மற்றும் 84 ஜென்மங்களை பற்றியும் புரிந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றிய ஞானத்தையும் நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஓம் சாந்தி.